தலையில் காயமடைந்த நிலையில் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிபிஐ மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நல்லக்கண்ணு குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தாவேக தலைவர் விஜய் அவரது உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வீட்டில் விழுந்த காரணத்தின் காரணமாக தலையின் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 100 வயதை கடந்து வயது மூப்பின் காரணமாகவும் உடம்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நரம்பில் பல சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்களும் அதே போன்று தமிழ்நாடு சார்பில் பல மூத்த அரசியல் தலைவர்களும் அவருடைய உடல்நலம் குறித்து நேரில் சந்தித்தும் அதே போன்று மருத்துவர்களிடம் அவர் உடல்நலம் பற்றி தகவல்கள் கேட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நல்லக்கண்ணுவின் குடும்பத்தினர்களிடம் தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நலம் பற்றி விசாரித்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று அவர் மருத்துவர்கள் அவர் உடல்நலம் பற்றி தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் குறித்தும் அவர் உடல்நலம் பெறுவதற்கு எவ்வளவு சீக்கிரம் அவர் உடல்நலம் சரியாகும் என்பது குறித்தும் மருத்துவர்களிடமும் அவர் குடும்பத்தினரிடம் கேட்டறிந்ததாக தெரியப்படுகின்றது. அதே போன்று நல்லக்கண்ணு அவர்கள் பூரண குணமடைவதற்காகவும் முழுவதுமாக குணமடைவதற்காக தான் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் குடும்பத்தினரிடம் விஜய் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. யுவராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.